ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் 3 நாள் என்டிபிசி முடிஞ்சிருக்கு. மொத்தம் 9 ஷிஃப்ட்ஸ். இதுல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல 20 பிளஸ் கொஸ்டின்ஸ் கிட்ட ஆல்ரெடி நம்ம ஒர்க் ஷீட்ல சால்வ் பண்ண கொஸ்டினா தான் இருக்கு. அதே மாடல். மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது எதுவுமே இந்த தடவை புதுசா கேட்கல. நம்மளுடைய அப்ரோச்சஸ், நம்மளுடைய டெக்னிக்ஸை நம்ம எப்படி இங்க எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணியிருக்கோமோ ஈஸியா நம்ம முடிச்சிருக்கலாம். எல்லாமே கால்குலேட்டிவா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுல 2-3 கொஸ்டின் கால்குலேட்டிவ் தான். பட் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸ்ல 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. 16, 17 எல்லா டேஸ்லயும் பார்க்கும்போது சேம் பேட்டர்ன், எல்லாமே ஓல்டு கொஸ்டின் தான். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் குரூப்ல ஃபீட்பேக்லாம் அனுப்புனீங்க. ப்ரோ ஒர்க் ஷீட்ல இருக்க கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் பிக் பண்ணி அந்த ஒர்க் ஷீட்ல நான் கொண்டு வந்திருப்பேன், எது எது இம்பார்ட்டன்ட். பட் அதுல இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்தது. ரியலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கண்டிப்பா இது அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஒர்க் ஷீட் அப்ரோச் பண்ணலாம். குரூப் டிக்கு எல்லா எக்ஸாமுக்கு 30 டேஸ் பிஃபோர் ஒர்க் ஷீட்டோடைய அந்த லைவ், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்டரி கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த மாடல் வந்து ஈஸியான மாடல் தான். இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? என்ன கொஸ்டின்னா, முகேஷ்னு ஒருத்தன் வந்து அவனுடைய சேலரியில 75% வந்து செலவு பண்ணிடுறான். ஓகேவா? அப்போ 75% செலவு பண்ணிட்டான்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இன்கம்னா என்ன? சேவிங்ஸும் எக்ஸ்பெண்டிச்சரும். நம்மளுடைய செலவும் நம்மளுடைய சேமிப்பு தான் நம்மளுடைய வருமானம். ஓகேவா? இப்ப 100 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னா அதுல நான் 75 ரூபாய் செலவு பண்ணிடுறேன். அப்ப மீதி நான் எவ்வளவு வச்சிருப்பேன்? 25 ரூபாய் தான் வச்சிருப்பேன். ஓகே, இப்போ என்னோட சம்பளம் 100 ரூபாயில இருந்து 20% ஏறிடுச்சு. 100 ரூபாயில 20% எவ்வளோ? 20 ரூபாய். அப்ப என்னுடைய நியூஸ் இன்கம் வந்து 120 ரூபாய். அதே மாதிரி என்னுடைய புது சேவிங்ஸ் தான் கேக்குறாங்க. எவ்வளவு சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோன்னு. அதே மாதிரி என் சம்பளம் 20% ஏறி இருக்கு. பட் என் செலவும் 10% ஏறி இருக்கு. 10%. 75ஓட 10% எவ்வளோ? 7.5. இதை ஆட் பண்ணனா 82.5. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா 37.5ன்னு வரும். 37.5 வந்து பெர்சன்டேஜ் வந்து கிடையாது. இது வந்து என்னுடைய நியூ சேவிங்ஸ். அப்போ 25 ரூபாயில இருந்து 37.5 ஏறி இருக்கு. அப்போ எவ்வளோ? 12.5 ஏறி இருக்கு. எதுல இருந்து 12.5 ஏறி இருக்கு? 25ல இருந்து எனக்கு இன்னொரு 12.5, அதாவது 25ல பாதி ஏறி இருக்கு. அப்ப என் சேவிங்ஸ் எவ்வளவு ஏறி இருக்குன்னா 50% புதுசா ஏறி இருக்கு. இப்படிதான் நீங்க எழுதணும். ஆப்ஷன்ல 37.5 இருக்கும். நீங்க கண்டுபிடிச்சுன்னு இதுதான் போய் போடுவீங்க, தப்பாயிரும். அவங்க டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னுடைய பழைய சேவிங்ஸ் வந்து 25 ரூபா, புது சேவிங்ஸ் வந்து 37.5. ஓகே, அடுத்து இந்த மாடல் கேட்காத எக்ஸாம்ஸே கிடையாது. எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்லயும் இது கண்டிப்பா ஒன்று வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் 2. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டு 25% கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூட்டு P into 16/125 இந்த ஃபார்மேட்ல நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். Pன்றது இங்க கொடுத்துருக்கிறது இதுதான் P. இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க. 140 into 1000 16/125. இது அடிச்சோம்னா 8. ஓகேவா? ஏன்னா 125 1000ல 8 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஃபைனலா 16 into 8 into 140. இது ஃபுல்லுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. யூனிட் டிஜிட் கன்வர்டிங்க. யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கடைசி நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 0வை இங்க விட்டுருங்க. ஏன்னா எல்லாத்துலயும் 0 இருக்கு. அப்போ 8 into 4 எவ்வளோ? 32. 2 வச்சுக்கோங்க. 2 into 6 எவ்வளோ? 12. அப்ப யூனிட் டிஜிட் 2ல முடிய போகுது. 2ல முடிகிற யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா 7, 7, 7. இங்க மட்டும் தான் 2. அப்ப இதுதான் ஆன்சர். நீங்க ஃபுல்லுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இது ஈஸியான கொஸ்டின். பட் ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது, யோசிச்சு நீங்க இது பண்ணணும், சால்வ் பண்ணணும். இப்போ என்னுடைய மொத்தம் சேலரி ஒரு மாசத்துக்கு 10,000னா அதுல 6,000 நான் வாடகை கட்டிடுறேன். 2,500 ரூபாய் பில்லுக்கு போயிருது. அப்ப மைனஸ் பண்ணனா எனக்கு மீதி 1,500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்கும்.
அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 1500 ஆப்ஷன்ல இல்லையே 15,000 சொல்லிட்டு இதை போட்டுருவீங்க. ஒரு எக்ஸைட் ஆயிருவோம் நம்ம. ஒரு ஆன்சர் வந்துருச்சுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமே எக்ஸைட் ஆயிருவோம். கொஸ்டினை நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணணும். இயர்லி சேவிங்ஸ். அப்போ 12 மாசத்துக்கு நான் எவ்வளவு சேவ் பண்ணிருப்பேன்? 1500 இன்ட்டு 12, 18,000 ரூபாய். ஓகே, இதெல்லாம் ஏன் ப்ரோ பெஸ்ட் கொஸ்டின் கொண்டு வரீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்ல தப்பு பண்ணிடுவோம். அதனால இதை நான் கொண்டு வந்த இந்த கொஸ்டின்ஸை. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, அதே மாதிரி இந்த மாடல் கேட்காத பேப்பரே கிடையாது என்டிபிசியில். போன வருஷம் இதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சு, இந்த வருஷமும் இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல நிறைய மெத்தட் சால்வ் பண்ணலாம். நீங்க இந்த மெத்தட் சால்வ் பண்ணுங்க. அதே அமௌண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 100 rupees இருக்கு, அதுல 60% லாஸ் ஆயிருது. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டோரி வச்சுக்கோங்க. ஃபியூல் பத்தி பேசியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேணாம். நம்ம எப்பொழுதுமே அந்த 100 ரூபா கதையை வச்சுக்கலாம். 100 ரூபா இருக்கு, எனக்கு 60 ரூபா நட்டம் போனா மீதி எவ்வளவு இருக்கும்? 40 ரூபா இருக்கும். மீதி அடுத்த மாசமும் அதே மாதிரி 100 ரூபா வச்சிருக்கேன். இந்த தடவை எனக்கு 30% தான் லாஸ். அப்ப எனக்கு மீதி இருக்கிறது 70%. அப்புறம் தேர்ட் மந்த் பார்த்தோம்னா எனக்கு 20% நட்டம். அப்ப மீதி என்கிட்ட இருக்கு எவ்வளவு இருக்கும்? 80 இருக்கும். கடைசி மாசம் மட்டும் நான் 100 ரூபா வச்சிருக்கேன், எனக்கு லாபம் 60% அதிகமாகுது. அப்ப 160 ரூபா. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நம்ம ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த சைடுக்கு தான் கேன்சல் பண்றேன், இப்படி கிடையாது. ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த சைட்ல இங்க எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 ஜீரோ இருக்கு, ஸோ 10,000. 7 இன்ட்டு 4 28, 8 இன்ட்டு 16 128. இப்போ மல்டிப்ளை பண்ணா 8 இன்ட்டு 8 64, 6 22க்கு 2 10. ஓகே, 8ஆல போட்டோம்னா 6 1 6 1 5 2 256. 8 5 3 3584. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6416. இதை கொடுத்துருக்க இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் இதுல இருந்து 64.16%. இங்க இருந்து இப்ப என்கிட்ட 10,000 ரூபாயில இருந்து எனக்கு 3,500 ரூபாய் தான் வந்திருக்கு. அப்போ அது லாஸ்ல தானே இருக்கும், அப்ப டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் டிக்ரீஸ் 64.16. ஓகேவா? இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே, இது சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப லாங் கால்குலேஷனே கிடையாது. கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? salary of P and Q together 2000. P plus Q is equal to 2000. ஓகே, இதுல பர்சன் P பார்த்தோம்னா 95% செலவு பண்ணிடுறான். அதே மாதிரி Q வந்து பாத்தீங்கன்னா 85% செலவு பண்ணிடுறான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களோட சேலரியில சேவிங்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்குன்ட்டாங்க. அப்போ P ஓட சேவிங்ஸும் Q ஓட சேவிங்ஸும் ஈக்குவல். அப்போ எவ்வளவு சேவிங்ஸ் P வச்சிருப்பாரு? 5 தான் வச்சிருப்பாரு, 5% தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அவன் 95% செலவு பண்ணிட்டான். Q சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும்? 15% இருக்கும். எப்படி 15%? 85% போயிடுச்சுன்னா மீதி 15% தானே இருக்கும். அப்ப இது அடிச்சோம்னா 3. Pக்கும் Qக்கும் ரேஷியோ பார்த்தோம்னா 3:1. அப்போ நம்மளோட டோட்டல் சேலரி 2000னா அதுல 3 பங்குன்னு பார்த்தோம்னா 1500, ஒரு பங்கு 500. ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் பார்த்தோம்னா 1500. ஓகே, இது ஒர்க் ஷீட்லயே நான் சால்வ் பண்ணிருப்பேன். இதுல முக்காவாசி சம் ஒர்க் ஷீட்ல இருக்கிறது தான், அதே மாடல் தான் ரிப்பீட் ஆனதுனால நான் அப்படியே அதே கொஸ்டின்ஸ்ல இது கொண்டு வந்திருப்பேன். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அப்கமிங் ஷிஃப்ட்ல இது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த தடவை ஒரு ஷிஃப்ட்ல 2 ஷிஃப்ட்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க? வாஷிங் மிஷின், டிவின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வாஷிங் மிஷின் 75%, டிவியோட கம்மி. இப்போ டிவி வந்து 1000 ரூபானா வாஷிங் மிஷின் 250 ரூபா. ஏன்னா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 750 ரூபா இருக்கா? அந்த 750 ரூபான்றது தான் 75%. அப்ப என்ன எழுதலாம்? 1, இது 4. ரெண்டுத்துக்கு 3 பார்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? 3 பார்ட்ஸ். அதுதான் 75%. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப். நம்மளுக்கு ஃபைனலா 8 வாஷிங் மிஷினும் 2 டிவியும் கேட்கறாங்க. இது நம்ம 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 4:1. அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபைனலா 4:4ன்னு வரும். அடிச்சோம்னா 1:1. கடைசியா நம்மளுக்கு தேவை 1:1. ரெண்டுமே சேமான கண்டிஷன் தான் இருக்க போகுது. ஒரு டிவி ஒரு வாஷிங் மிஷின் தான் கேட்கறாங்க. இப்போ இந்த லைனை படிங்க. இன்க்ரீசஸ் பை 77%,
decreases by 27% டிவி. அப்போ வாஷிங் மிஷின் வந்து 77% ஏறுது. 1ல இருந்து 77% ஏறினாலும் 77 தான். அதே டிவி 27% கம்மியாகுது. அப்போ -27. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 2 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ 2. அப்போ 50/2 டிவைட் பண்ணோம்னா 25%. 25% இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஏன் இன்க்ரீஸ்? ஏன்னா பாசிட்டிவ் சைன் இருக்கனால இன்க்ரீஸ். ஸோ 25%. இதே மாதிரி மாடல் நிறைய அதில் சால்வ் பண்ணியிருப்போம். ஒர்க் ஷீட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோ ஏதோ ஒரு கான்செப்டில். அதில் நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியும். இதுவே இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் அங்கேயும். உங்களுக்கு புரியலன்னா டெலகிராமில் அந்த கொஷின்ஸ் வேணால் கேளுங்க, மறுபடியும் வேணா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிபி, எம்பி, எஸ்பி 3 கான்செப்ட் நம்மள ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிபியோட தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க, ரோஹித்னு ஒருத்தர் வந்து 60% ப்ராஃபிட் எடுக்கிறாரு. இப்போ 100 ரூபானா 160 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? இப்போ 100 ரூபானா 160 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டோட விற்கிறாரு. சரி, இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க 5 இங்க 8ன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதே வந்து அந்த ஆர்டிக்கிளை வந்து 18,550 ரூபாய்க்கு விற்கிறாரு. எப்படின்னா 85% டிஸ்கவுண்ட் பண்ணி. அப்போ 85%னா 17/20 வந்து டிஸ்கவுண்ட், 3/20 வந்து செல்லிங். புரியுதா ஏன் பிரிச்சிருக்கேன்னு? இது 85/100ன்னு வரும், அதனால 17/20 நான் போட்டிருக்கேன். செல்லிங் பிரைஸ் வந்து 3 பார்ட்ஸ் தான். இந்த 3 பார்ட்ஸ் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 18,510 ரூபா. ஓகே, அப்போ இங்க என்ன வரும்? 20 வரும். ஏன்னா 17 பார்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல போயிடுச்சு. அவங்க வித்த பார்ட்ஸ் தான் 3 பார்ட்ஸ், அதுதான் செல்லிங் பிரைஸ். அதோடைய அமௌண்ட் தான் 18,510 ரூபா. இப்போ நம்மளுக்கு மார்க்டு பிரைஸை சேம் ஆக்கணும். 8, 20 நம்ம சேம் ஆக்கணும்னா எந்த டேபிள்ல வரும்? ரெண்டுமே சேர்ந்து 40. இங்க 2ஆல பண்ணணும், இங்க 5ஆல பண்ணணும். இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணனால அதோடைய சைட் வேல்யூஸ் நம்ம ஈக்குவல் பண்ணணும். 2. இப்போ ஃபைனலா பார்த்தோம்னா 25:40:6. இது வந்து என்னது? சிபி. இது வந்து என்னன்னா எம்பி. இது வந்து எஸ்பி. அப்போ இந்த 6 பார்ட் தான் வந்து 18,510 ரூபா. 18,510 ரூபா. அப்ப சிங்கிள் பார்ட் நம்ம பார்த்தோம்னா 3 3000 51 8 5. ஓகே, அப்போ 3085 ரூபா ஒரு பார்ட்னா 25 பார்ட் எவ்வளோ? ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சிபி கேட்டிருக்காங்க. அப்போ 25 × 3805. இது நம்ம யூனிட் டிஜிட்ஸ் போடணும். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் 77,125 ரூபா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல்ல நீங்க சால்வ் பண்ணுங்க, ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரேஷியோ ஃபார்ம் பண்ணுங்க, எஸ்பியை கண்டுபிடிங்க, ஃபைனலா உங்களுக்கு இந்த சிபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இந்த கொஸ்டின் நேற்று எக்ஸாக்டா கேட்டது. ஒர்க் ஷீட்ல நான் வேற சம் கொடுத்துருப்பேன், இதே மாடல் தான். நான் சரி ரியலா இருக்கிறதுக்காக நேற்று கொண்டு வந்த கொஸ்டினை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, டசன்னா எத்தனை? ஒரு டசன்ல எத்தனை இருக்கணும்? 12 குவான்டிட்டிஸ் இருந்தா டசன். ஒரு டசனுக்கு ஒரு ஷாப்கீப்பர் வந்து 47 டசன் வந்து 480 ரூபாய்க்கு ஒரு டசன் வாங்குறாரு. ஓகேவா? அதை வந்து ஒவ்வொன்றையும் 76 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ எவ்வளவு ப்ராஃபிட்னு கேட்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டசனோட விலை தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 47 வச்சு நம்ம ஒண்ணுமே இங்க பண்ண போறது இல்லை, அது ஜஸ்ட் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஒரு நம்பர். ஓகே, 480 ரூபா ஒரு டசன். ஒரு டசனுக்காக தான் நான் இங்க டிவைட் பண்றேன். எவ்வளவுக்கு நான் விற்க போறேன்? எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 76 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அதான் இங்க போட்டிருக்கேன். இது அடிச்சீங்கன்னா 40. ஓகே, 40 76. 4 டேபிள் அடிச்சோம்னா இது 10, இது 19. அப்போ 10 ரூபாயில இருந்து 19 ரூபா 9 பார்ட்ஸ் ஏறி இருக்கு. அதாவது 90% ஏறி இருக்கா? அப்ப ஆன்சர் 90%. எல்லா சம்முமே சிம்பிளான மெத்தட்ல நம்ம அப்ரோச் பண்ணா ஆன்சர் சீக்கிரம் வந்துடும்.
நம்ம சில சம்முக்கு ட்ரெடிஷ்னல் போகணும், சில சம்முக்கு ஷார்ட்கட் போகணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி சம்முக்குலாம் நீங்க ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் அதை ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் வரும்னு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டே அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். MP by CP is equal to 100 plus profit 100 minus discount. ஓகே, உங்களுக்கு அப்படி மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்கு அப்புறம் டி ஆல்பபெட் படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க ரெசிப்ரோக்கலா போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து டெசிமல்ல வரும். அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. மார்க்ட் பிரைஸ் எப்பொழுது மேல இருக்கணும், காஸ்ட் பிரைஸ் கீழே இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, நம்மளுக்கு மார்க் பிரைஸ் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். காஸ்ட் பிரைஸ் 210 ரூபா. ப்ராஃபிட் எவ்வளோ, 90%. அப்போ 100 + 90 190. டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 5%. 100 - 5 95. எது அடிச்சோன்னா 2 டைம்ஸ் x is equal to 420. ஓகே, இந்த ஃபார்முலாஸ்ல அப்ரோச் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா நீங்க எப்போ அப்ரோச் பண்ணலாம்னா, கொஸ்டின்ல உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியுது, டிஸ்கவுண்ட் தெரியுது, ப்ராஃபிட் தெரியுதுன்னா இந்த ஃபார்முலா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 9 ஷிஃப்ட்ல 6 ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த சம்ஸ் காட்டிலும் இந்த சம்ஸ்லாம் கேட்குற சம் அதிகமா, இது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்றாங்க, இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, 500 ரூபாய்க்கு நான் ஒரு புக் வச்சிருக்கேன்னு வைங்க. அதை நான் வந்து 200 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 16% லாஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ 500 ரூபான்றது ரியல் பிரைஸ். அதை வந்து நான் 200 ரூபாய்க்கு சேல் பண்றேன். சேல் பண்ணும்போது எனக்கு லாஸ் எவ்வளோ, 16% லாஸ் ஆகுது. 84% தான் அது இருக்கும். ஏன்னா 16% போயிடுச்சு. இப்போ நான் 200 ரூபாய்க்கு வாங்குற புக்கை 500 ரூபாய்க்கு வாங்கின புக்கை நான் 200 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 16% லாஸ் ஆயிடுது. அப்போ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் அதுல கிடைச்சிருக்குன்னா 84% தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே புக்கை நான் 73%க்கு, அதாவது 500 ரூபாயில 73% நான் வித்தேன்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட். சிம்பிள், ரெண்டு ஃபார்மேட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். 500 × 73/100 இது அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். 350 ஒரு 15 365. சம் முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க. 84 × 365 டிவைடட் பை 2 × 100ன்னு வச்சுக்கிறேன். 200ன்னு வைக்காம 2 × 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதையும் அடிச்சனா 42, இன்னொன்னு அடிச்சனா 50, மேல வந்து 21. இது 5ஆல் அடிச்சனா 7 3 73 × 21/10ன்னு வரும். ஏன்னா இங்க 10ல 5ஆல் அடிக்கும் போது. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 73 × 21 73, 6 14, 3 3 5 153 ரூபா. இது வந்து ப்ராஃபிட். நம்மளுக்கு தேவை ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. அப்போ 100 ரூபாயில இருந்து 53% இருக்கு. அப்போ 100ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா 53.3. ஓகேவா, சிம்பிள். 500 ரூபாய்க்கு இருக்கிற புக்கை 200 ரூபாய்க்கு விற்கும் போது 16% லாஸ் ஆகுது. அது வந்து 84%. அதே புக்கை வந்து நான் 73%க்கு நான் வித்தேன்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 365 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட். சிம்பிளா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டதுதான், நேற்று கேட்டிருக்காங்க இதே மாடல்ல. சிம்பிள். என்ன ப்ரோ எல்லாமே சிம்பிள் சொல்றீங்கன்னா, உண்மையாலுமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். நம்மள வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது வரைக்கும் அது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க சால்வ் பண்ணும்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸி தான். ஏன்னா 10th 11th 12th நம்ம படிச்ச சிலபஸ், சின்ன வயசுல படிச்சது 2 ஆப்பிள் எவ்வளவு விலை, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு வராங்க. நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி எங்கன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம், அதுதான் பிரச்சனையா இருக்கே தவிர அவங்க கொடுக்குற கொஸ்டின் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுனாலே முக்காவாசி சமுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை
டோட்டல் டைம். இதுதான் வந்து ஆவரேஜ் உடைய ஃபார்முலா. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த டிராவல்ஸ் டிஸ்டன்ஸ் அட் த 52 km/h, அதுக்கப்புறம் டபுள் த இயர்லி டிஸ்டன்ஸ் 39, she returns the same route if the average is the 56. ஓகே, இந்த கதைக்கு இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஸ்டோரி நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் திருச்சியில இருந்து நான் சென்னைக்கு போறேன். ஓகேவா, இது திருச்சி, இது சென்னை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிராவல் சர்டன் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஆஃப் த 52 km. நான் திருச்சில இருந்து சென்னைக்கு போகும்போது 52 கிலோமீட்டர்ல நான் போறேன். அடுத்து சென்னையில இருந்து அதோடைய டிஸ்டன்ஸ், இப்ப திருச்சி டு சென்னைக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஒரு 340 400 கரெக்டா தெரியல. அதே நான் அடுத்து சென்னையில இருந்து இன்னொரு டபுள் த டைம், திருச்சில இருந்து சென்னைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை காட்டில இன்னும் டபுள் த டைம். உதாரணத்துக்கு சென்னை டு கன்னியாகுமரின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி நான் மேல வச்சுக்கலாம் சென்னை டு ஹைதராபாத்னு வச்சுக்கலாம். ஹைதராபாத் டபுள் த டைம் போகும்போது என்னோட ஸ்பீட் எவ்வளோ? 39 கிலோமீட்டர். ஓகேவா, அதே மாதிரி நான் ஹைதராபாத்ல இருந்து திருச்சிக்கு வரப்போ எந்த ஸ்பீட்ல வரேன்னா தெரியாது. அதுதான் வந்து 3x நம்ம சொல்லுவோம். ஏன்னா 3 டைப்ஸ் டிஸ்டன்ஸ், சென்னை திருச்சி நம்ம தாண்டி வரனால. திருச்சின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், சென்னைன்றது ஒரு மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஹைதராபாத்துக்கு போகும்போது டபுள் த டைம் நம்ம போறோம் ஸ்பீடு. அதே நம்ம ஹைதராபாத்ல இருந்து நம்ம திருச்சி வரப்போ ட்ரிபிள் த டைம் ஆயிரும், ஏன்னா 3 டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுனால. ஓகேவா, அப்போ அது 3ன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு தேவை இந்த ஹைதராபாத்தோட ஸ்பீடு தான். ஆனா நம்மளுக்கு ஓவரால் ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய 3 ஜேர்னிலையும் ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவுதான்? 56. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலால போடலாமா? 56 டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் திருச்சி, அதுக்கப்புறம் டபுள் 2 டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஏன்னா இங்க 400 கிலோமீட்டர் போயிருந்தோம்னா இங்க நான் சென்னை டு ஹைதராபாத் 800 கிலோமீட்டர் போயிருப்பேன். அதனால டபுள் த டைம் 2. அதே ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு 800, சென்னையில இருந்து திருச்சிக்கு ஒரு 400னா 1200. அப்போ 3 டைம்ஸ் போயிருப்பேனா? அப்போ 3 டிஸ்டன்ஸ். இந்த 3 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 பை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம சால்வ் பண்ற மெத்தட்லயே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நான் எவ்வளவு ஸ்பீட்ல போனேன்? 52 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன். செகண்ட் டிஸ்டன்ஸ் அதாவது 800, இது 400ன்னு வச்சுக்கோங்க, இது 800ன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் இருக்கிறத 1200ன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசுல வச்சுக்கோங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, பண்ணாலும் இதுதான் ஆன்சர் வரும். 39 பிளஸ் 3x. அவ்வளவுதான், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை இங்கிட்டு கொண்டு போயிருங்க, அதை அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 1/52 2/39 plus 3/x is equal to 6/56. ஓகேவா, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா இது 3, இது 28. கலர் மாத்திக்கலாம். 28. இப்போ இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 3/28. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம். நம்மளுக்கு தேவை இந்த 3x தானே, இந்த 28 உள்ள கொண்டு போயிருங்க. 3x is equal to 1/52 plus 239 plus 3/28. ஓகே, இப்போ நான் 52 எப்படி எழுதலாம்? 52 எந்த டேபிள்ல வரும்? 13 டேபிள்ல வரும். 39 எந்த டேபிள்ல வரும்? அதுவும் வந்து 13 டேபிள்ல வரும். 3 into 3ன்னு எழுதலாம், 13 into 4ன்னு எழுதலாம். 28 எப்படி எழுதலாம்னா 7 into 4ன்னு எழுதலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம எல்சிஎம் பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு ஓவராலா நான் எல்சிஎம் எடுத்துட்டேன்னா 7க்கு 7, ஒரு 4க்கு ஒரு 4, ஒரு 13க்கு ஒரு 13, 2 13க்கு ஒரு 13, அதுக்கப்புறம் 3. ஓகேவா, சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மேல நான் இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்றேன். 3 into 13. ஏன் 3 into 13? 39 அதை நான் ஸ்பிளிட் பண்ண எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்சிஎம்ல வர 3 மைனஸ் 7 into 3 21 minus 54 is equal to 3/x.
இது ஓவராலா நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 81,9 அதாவது 819/10 is equal to x. இது என்ன பண்ணிருப்பேன், இது ஃபுல்லுத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க இருக்க x இங்க போயிடும், இங்க இருக்கிற இங்க மல்டிப்ளேயரும் இது கீழே வந்து டிவைட் பண்ணோம், நம்மளுக்கு ஃபைனலா 81.9 வரும். ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது இன்னும் நான் மினிமைஸ் பண்ணனா 1172,156 divided by 7 into 4 into 13 into 3 is equal to 3/x. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது கேட்டிருக்காங்களான்னு இந்த டைம்ல தெரியல, பட் ஆனா லாஸ்ட் ஜேஇல அதுக்கப்புறம் ரீசன்ட் டைம்ல இருக்கிற குரூப் டில இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. போன வருஷம் என்டிபிசில இது கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம்னு இதை வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்காங்க ரெண்டு பேரும், இது ஷோகித், இது ரோஹித். 17 பார்ட்ஸ் வச்சிருக்கான், இவன் 14 பார்ட்ஸ் வச்சிருக்கான். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3, இது 2, 3:2 வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா 3,392 ரூபா சேவிங்ஸ். ரெண்டு பேருக்குமே சேமா தான் இருக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். இதை நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளை. இதுல இருந்து இது, இதுல இருந்து இது. 14 into 3 எவ்வளோ, 42 மைனஸ். ஏன் நம்ம மைனஸ் பண்றோம், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு சேவிங்ஸ் சேம். அப்போ அந்த சேவிங்ஸ் உடைய பார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்கம் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ சேவிங்ஸ் வேணா என்ன பண்ணுவோம், இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைச்சிரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 34, 8 பார்ட்ஸ். இந்த 8 பார்ட்ன்றது என்னது, சேவிங்ஸ். சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு, 8. ரெண்டு பேருக்கு சேம் தான் சேவிங்ஸ், 3,392 ரூபா. இது நம்ம அடிச்சோம்னா 32க்கு 4, 1 16, மீதி 4. அப்போ ஒரு பார்ட்ன்றது 424 ரூபா. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, சோகித்தோட இனிஷியல் அமௌண்ட். சோகித் எவ்வளவு வச்சிருந்தா 17, அப்போ இன்டு 17. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும்னா 7,208. இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ட்ஸ் ஈக்குவல் ஆக்கிக்கிறோம். அந்த மீதி இருக்கிற டிஃபரன்ஸ் பார்ட்ஸ் தான் வந்து சேவிங்ஸ். சேவிங்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளவு ஸ்டார்டிங்ல சோகித் வச்சிருப்பானா 7,208. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், யூனிக் சொல்யூஷன். இதுல parallel, infinite, unique. இதுல parallelனா a1 a2 b1 b2 not equal to c1 c2. எக்ஸ்பிளைன் பண்றேன் எது a1 எது b1 எது c1. infinite சொல்யூஷன்னா a1 a2 is equal to b1 b2 is equal to c1 c2. மூணுமே ஈக்குவலா வரும். யூனிக் சொல்யூஷன்னா a1 a2 not equal to b1 b2. ஓகே, இப்போ கொஸ்டின்ல யூனிக் சொல்யூஷன் தாங்க. இது a1, இது b1, இது c1, a2 b2 c2. நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கேன், a1 a2 not equal to b1 b2. இது நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ் தான், நேற்று முந்தானத்தை கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் a1 என்ன 3, b1 a2 எவ்வளோ 6, b1 எவ்வளோ -k, இங்க நாட் ஈக்குவல் தான் -k. அப்போ வந்து b2 எவ்வளோ, b2 வந்து 4. இது அடிச்சனா 2, இது அடிச்சனா இங்க ஒரு 2. அப்போ k is equal to not equal to -2. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர். நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ இங்க நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கீங்க ஈக்குவல் கொடுத்துருக்கீங்கன்னா, கண்டிஷன் பொறுத்த வரைக்கும்
நம்மளுக்கு இங்க என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் இங்க போடணும். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்ல எது வராதுன்னு கேட்பாங்கல்ல, அப்பதான் நம்ம இந்த மாதிரி யோசிக்கணும். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு இது போதும். -2 தான் இதோடைய ஆன்சர். ஓகே, இது 2 மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். மினிமம் வேல்யூனா ஓகே, ரெண்டு மெத்தட்லயும் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட் AC minus B squared by 4A. இந்த மெத்தட்ல போடலாம். இல்ல x is equal to minus b by 2a. ரெண்டுமே ஃபார்முலா தான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுல ஏன்றது என்ன? x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது a, இது வந்து a, இது வந்து b, இது வந்து c. ஓகே, இப்போ b எவ்வளோ? -7, a வந்து எவ்வளோ? +7. நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 7 -7 +7 ஆயிரும், கீழே 14 ஆயிரும். அப்போ 1/2. இப்போ இந்த x தூக்கி இங்க உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. 7 1/2 x squared 7/4 வரும். 7/2 plus 22. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 14 28/8. ஓகே, plus 22. இதை நம்ம அடிச்சோம்னா 14/8 வரும். 7/4 மைனஸ் இருக்கும், இங்க plus 22 இருக்கும். இதை வந்து வேல்யூ என்ன சொல்லலாம்? நம்ம 1.75 சொல்லலாம். இப்போ 22 minus 1.75 எவ்வளோ? 20.25. ஆன்சர் 20.25. இந்த மெத்தட்லயும் போடலாம். இல்ல டைரக்டா உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணிருங்க. 4 into 7 into 22 minus b squared எவ்வளோ? 49. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 49. 4 into நம்மளுக்கு என்ன இங்க 4 into 7 28. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 28 into 22 எவ்வளோ? 56. 56 616 minus 49 போட்டோம்னா 50ன்னு வச்சுக்கிட்டாலுமே நம்மளுக்கு எவ்வளோ போதும்? இங்கிட்ட ஒரு 16, அங்கிட்ட ஒரு 34, 566 வரும். அப்போ 567 டிவைடட் பை 28 டிவைட் பை 7ன்னு போட்டோம்னா இங்க வந்து 4 வந்துடும், இங்க வந்து 81 81/4 வரும். இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 20.25. ஓகே, இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணலாம். மினிமம் வேல்யூ தான் கேட்பாங்க, மேக்ஸிமம் வேல்யூ பாசிபிள் ரொம்ப கம்மி. மினிமம் வேல்யூ தான் கேட்பாங்க. இது ரெண்டுமே ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெமிஸ்பியர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா கியூபாய்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் வரைஞ்சுக்கோங்க. கியூபாய்டு கியூப் இல்ல கியூபாய்டு. இது வந்து டாப் வியூ. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கியூபாய்ட்ல வந்து ஒரு ஹெமிஸ்பியரை ஃபிட் பண்றாங்க. எவ்வளவு ரேடியஸ்? அது வந்து ஒரு 3 ரேடியஸ், 3 சென்டிமீட்டர் உள்ளது. 3 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் கியூபாய்டு. இது கியூபாய்டு தானே, எல்லா சைடும் அட்டாச் ஆன அவசியம் கிடையாது. கியூபாய்டுனா ரெக்டாங்கிள் மாதிரி தான். அது ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரெத்து கிட்ட தான் அது மேக்ஸிமம் இருக்கும். பிரெத்தோட பாதி தான் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 ஷார்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, எவ்வளவு ரேடியஸ்ல இருக்குது? இது வந்து 3 சென்டிமீட்டர். இங்க 3, இங்க 3, இங்க 3. ஓகே, அதே நம்ம சைட்ல பார்த்தோம்னா சைட் வியூல இங்க 3 இருக்கும். அப்போ டெப்த்தும் 3ஆ தான் இருக்கும், மேலேயும் 3ஆ தான் இருக்கும். அப்போ இங்க 3னா இங்கேயும் 3ஆ தானே இருக்கும். அப்போ டோட்டல் ஹைட் எவ்வளவு சொல்லலாம்? நம்ம 6 சொல்லலாமா? சொல்லலாம், 6. அதுக்கப்புறம் இந்த சைடு எவ்வளவு இருக்கும்? இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 3. அப்போ டோட்டல் 6 இருக்கும். அப்போ ஹைட் மட்டும்தான் இதோடைய, அதாவது இன்டெப்த், அந்த சுரண்டி இருக்கிறது, அந்த கியூபாய்ட்ல சுரண்டி இருக்கிற ஹெமிஸ்பியரோட இது வந்து பாத்தீங்கன்னா 3. லென்த் வந்து 6, பிரெத் வந்து 6. இப்போ நம்மளுடைய கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலாவையும் ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். LBH minus 2/3 πr cube. L எவ்வளோ? 6, 6, 3 minus 2/3 22/7 27. இது அடிச்சோன்னா 9. ஏன் 27 போட்டேன்? ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 9. இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 36 3 108 மைனஸ்
இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 3.14 வச்சுக்கலாமா? 6.282 மல்டிப்ளை பண்ணால் இன்டூ 9 ஒரு 56 மல்டிப்ளை பண்ணிடுவோம். 69 7 5 6 567.7. ஓகே, இப்போ 108 மைனஸ் 56.7. அப்போ நம்ம இது மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் 43.2. 43.2 100ஆல மைனஸ் பண்ணால் 43.2. மீதி 8 இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்து 100ஆல மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 43.8 + 8, அது 108ல் ஒரு 8 போட்டோம்னா 51.2. நியரஸ்ட் வேல்யூ 51.48. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 108 100 நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நேற்று கேட்ட கொஸ்டின். நம்ம குரூப்ல இப்படி ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இது இம்பார்ட்டன்ட். அப்கமிங் ஷிஃப்ட்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இது கஷ்டம் நினைப்பீங்க, பட் ரொம்ப ஈஸியா 2 ஸ்டெப்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஷாப்கீப்பர் வந்து 2 பொருள் வச்சிருக்காரு, ரெண்டுமே 500 ரூபா தான். அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாரு. 80 தொடர்ச்சியா 20 45ன்னு. அதுக்கப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து 636 ரூபா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க கொடுத்துருக்க வேல்யூயும் இங்க கொடுத்துருக்கது ஆட் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்கட்ஸ். 500 + 636 ஆட் பண்ண எவ்வளோ? 1136. இந்த 1136 எப்போனா இந்த 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். அப்போ இந்த 2 டிஸ்கவுண்ட்னா என்ன? இங்க 20% போயிருச்சு, 45% போயிருச்சு. அப்ப மீதி ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு 80% வரும், செகண்ட்ல இருந்து 55% வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.44 வரும். நம்ம பர்சன்டேஜா போட்டுட்டோம்னா 44% இஸ் ஈக்குவல் டு 1336. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? சிங்கிள் டிஸ்கவுண்ட். சிங்கிள் டிஸ்கவுண்ட் 67% கொடுத்துட்டா மீதி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 33% தான் வைக்க போகிறோம். இப்போ 33%னா இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 3 கலர் மாற்றிக்கலாம். 4 3 இந்த 4 இது நம்ம அடிச்சோம்னா 2 times 3 8 times 4 times 284. 284 into 3 எவ்வளோ? 600 240 12 852. 852 எங்கிருந்து 852? 500 ரூபாயில இருந்து 852 ரூபா போயிருக்கு. அப்போ 352 ரூபா ஏறி இருக்கு. எதுல இருந்து? 500 ரூபாயில இருந்து. அப்போ 352/500 இதை அடிச்சோம்னா 70.4 வரும். பாயிண்ட்ல வரும். நம்ம பர்சன்டேஜா சொல்லணும்னா 70.4. ஓகேவா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இதையும் ப்ராஃபிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அது எதோட வேல்யூனா 2 டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்ததுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் சிங்கிள் டிஸ்கவுண்ட் தான் கேட்குறாங்க. இதுல இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோ? மீதி 33 ரூபாய்க்கு தான் நம்ம 33% தான் வித்திருப்போம். அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா 852 ரூபா. அந்த 852 ரூபா 500 ரூபாயில இருந்து 352 ரூபா ஏறி இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய ப்ராஃபிட் ஆன் செகண்ட் ஐட்டம்னு பார்க்கும்போது 70.4%. ஓகே, இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். ஓகே, இது என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு பிஏ வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ன்னு பிஏ வச்சுக்கோங்க. என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, கியூவும் பியும் சேர்ற டைம், ஃபில் பண்ற டைம் வந்து பி உடைய தனிப்பட்ட நேரம். P plus R is equal to, sorry, Q plus R is equal to P. இதுதான் கண்டிஷன். ஓகே, P Xன்னு வச்சுக்கோங்க. Q வந்து என்ன பண்றாங்க? R ஓட 15 ஹவர் கம்மியா ஃபில் பண்றாங்க. ஆனா P ஓட 12 மணி நேரம் அதிகமாக்குறாங்க. அப்போ X plus 12 நம்ம சொல்லலாமா? அதுக்கப்புறம் R. R வந்து இதோட 15 கம்மிட்டாங்க. அப்போ கண்டிப்பா Q வந்து 12 இதோட அதிகம்ட்டாங்க. அப்போ 12 plus 15 எவ்வளோ? 27. இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துருச்சுன்னா unknown value is equal to root
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மேட்ல இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. p ரூட் இந்த எக்ஸ் எல்லாம் இங்க சேர்க்க வேணாம், நீங்க 12 into 27. இந்த கான்செப்ட் எல்லாமே நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல இதை அப்ளை பண்ணுவாங்க. நம்ம தமிழ்ல நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் நம்ம கத்துக்கல, இப்போ கத்துக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த லெஸ் ஆர் மோர் தென் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா இப்படி நீங்க அப்ரோச் பண்ணலாம். இப்போ ரூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நான் 3 into 4 எடுக்கிறேன், இது 3 into 9 எடுக்கிறேன், இது 9 ஆயிரும். அப்போ நம்ம 2 into 9 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 18 மணி நேரம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, P உடைய டைம் டேக்கன் தான் கேட்குறாங்க. அப்போ 18 hours. இது எக்ஸாக்டா நேற்று கேட்ட கொஸ்டின் கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படி 27 வந்துச்சுன்னு புரியுதா? இங்க 15 மைனஸ்ல இருக்கு, இங்க 12 அட்வான்ஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும் போது நம்மளுக்கு 27 ஹவர்ஸ் ஆயிரும் பியோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து மோட் வச்சு குரூப் டேட்டா மோட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிடுறேன். மோட் மீடியன், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். அந்த ஃபார்முலா கிடையாது இங்க. மோட் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 minus f2 to f1 minus f0 minus f2 into h. ஓகே, இந்த எல்ன்றது என்னன்னா லோயர் லிமிட். லோயர் லிமிட் நான் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும்போது சொல்றேன். மோட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கிறது. 3333 4444 இந்த மாதிரி சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கிறதா நம்ம மோடுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க எப்படி இதுல கிளாஸ் செலக்ட் பண்ணலாம்னா 6 10 14 12 14 இதுல எது அதிகம் ரிப்பீட் ஆயிருக்கு, 20ல இருந்து 30ல வர இந்த நம்பர் தான் அதிகம் இதாயிருக்கு. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்து 30க்குள்ள தான் வரப்போகுது. ஆப்ஷன் பாருங்க, இந்த இந்த ஆன்சர் கண்டிப்பா வராது. அப்போ 20 25 26.66 இந்த மாதிரி டெசிமல்ல வந்துச்சுனாலே மேக்சிமம் அதுவா தான் ஆன்சரா இருக்கும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் மட்டும் வித்தியாசமா கொடுக்குறேன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே இதுதான் ஆன்சரா இருக்கும்னு. இப்போ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். லோயர் லிமிட், இப்போ இந்த கிளாஸ்ல லோயர் லிமிட் இதுனா இதுதான் லோயர் லிமிட். லோயர் லிமிட் 20. ஓகே, அதுக்கப்புறம் இந்த f1ன்றது எதுனா நம்ம இங்க எடுத்திருக்கிறது. f2னா ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி, f2னா ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு அடுத்து இருக்கிறது இது f2, இது f0. ஓகே, இப்போ f1 எவ்வளோ 14, f0 எவ்வளோ 10. கீழே நம்ம ஃபார்முலா 2f1. 2f1 எவ்வளோ 28 மைனஸ் 10 மைனஸ் 12. ஓகே, அடுத்து இந்த h, இது வந்து இன்டர்வல் லிமிட்னு வாங்க, டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இப்போ 20க்கும் 30க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 10. 10 4 பை டிஃபரன்ஸ் எவ்வளோ 6 into 10. இது அடிச்சுட்டா 2/3. 2/3ஓட வேல்யூ 0.66 நம்ம சொல்லுவோம். இன்ட் இது பண்ணோம்னா 66 போயிட்டே இருக்கும். அப்போ 20 plus 6.66 ஆன்சர் 26.66. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இது நேற்று தேர்ட் ஷிஃப்ட்டோ செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்கேன் நாங்க. ஓகே, அடுத்து கொஞ்சம் கால்குலேட்டிவான சம், பட் ஆனால் ஆன்சர் வந்துடும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடி அந்த ஒரு சம் சொல்லி கொடுத்தல, அந்த திருச்சி சென்னை ஹைதராபாத் அதே மாதிரி மாடல் தான் இதுவும். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை total time. Total distance first என்ன 1/3 of the journey. 1/3 of journey covered at the speed of the 67, next one 66 and the remaining வந்து 17 km/h. ஓகே, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் தான் ஓவராலா கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கால்குலேஷனுக்கே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் இதுல. ஓகேவா, இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே 1/3 தான். இப்போ 300 கிலோமீட்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 100 67ல போறான், அடுத்ததுல 66, அடுத்ததுல 17ல போறான். ஸோ 3ன்னு வச்சுக்கோங்க. 1/3 1/3 1/3, ஏன்னா இங்கேயும் 1/3 இங்கேயும் 1/3 தான். அப்போ மீதி என்ன இருக்க போகுது, மீதி நம்மளுக்கு 1/3 தான் இருக்க போகுது. இது எவ்வளோ போனா 67ல போறான், இது எவ்வளோல போறான் 66ல போறான், இது 17ல போறான். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னிக்கு எவ்வளோ டைம் ஆச்சு
1/67. ஏன்னா ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் டைம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் 1/66 plus 1/17. இப்போ நம்ம கீழே எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இந்த ரேஷியோல இருந்து நம்ம மாத்திக்கிட்டோம்னா 66 into 17 plus 67 into 17 plus 66 into 67. மேலே இங்கே கீழே இருக்கிறத மூணுமே மேலே போயிடும். ஸோ 3 into 66 into 67 into 17. இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்கனால நான் கால்குலேட்டர்லேயே நான் போட்டுறேன். நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. 225522 divided by இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 34 கிட்ட வரும். 34 கிட்ட வர ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 33.7. நான் ஏன் வந்து இதை ஸ்கிப் பண்ணேன்னா டைம் ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு கிளாஸு. ஸோ கண்டிப்பாக இன்னும் டைம் ஆச்சு தான் உங்களுக்கு எக்ஸாமுடைய ப்ரிப்ரேஷன் பாதிக்கும். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த கான்செப்ட் எப்படின்னா இது வந்து முக்கியமான கான்செப்ட் தான். இதுல இருந்து கொஷின்ஸ் போன வருஷமும் கேட்டாங்க, இந்த வருஷமும் நேற்று கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன கதைனா அதுல டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்து 2 கேப் ஸ்டார்ட் பண்றாங்க 54 கிலோமீட்டர் வேகத்துல. எவ்வளவு இன்டர்வல்ல 29 நிமிஷம் இடைவேளையில. இப்போ நான் வந்து ஒரு 1:1க்கு ஒரு கார் கிளம்புதுன்னா 1:30க்கு இன்னொரு கார் போகுது. அந்த கதையெல்லாம் ஓகே. போத் கேப்ஸ் டிராவலிங் சேம் டைரக்ஷன். 2 காரும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்போ மைனஸ். The man in coming in opposite direction towards the taxi meets the cabs at the interval of the 12 minutes. ஆப்போசிட்ல ஒரு நபர் வராரு. அவரு 12 நிமிஷத்துல காரை பாக்குறாரு. ஒவ்வொரு 12 நிமிஷத்துலயும் அவர் காரை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீங்க இங்க என்ன பண்ணணும்னா டைம் ரேஷியோ 2 கேப் எவ்வளோ 29 மினிட்ஸ். ஒரு கேபும் ஒரு மனுஷனும் பார்த்தோம்னா 12. அதே நம்ம ஸ்பீடுக்கு என்ன பண்ணலாம், ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்ப என்ன சொல்லலாம் 12:29. ஓகே, இது வந்து கேபோடது, இது கேப் பிளஸ் பர்சனோடது. அப்போ கேபோடது 12னா பர்சனோடது எவ்வளவு இருக்கும் 29 12 எவ்வளோ 17. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த மேன். 17 எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல போகுது காரு 54 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. கேபோட இது ஸ்பீட் எவ்வளோ 12 பார்ட்ஸ். ஓகே, இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4.5 வரும். ஏன்னா 48க்கு 4 மீதி 6 இருக்கும், 1/2 வரும். நம்ம பிளஸ் பண்ணோம்னா 4.5 வரும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 0.5ல முடியுது. அப்போ கண்டிப்பா இதாக தான் இருக்கும். 45 17 5 3 31 5 4 5 6 7 76.5. ஓகே, இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மினிட்ஸ்ல இங்க கொடுத்துருக்க மினிட்டால இதை மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா கேபும் பர்சனோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பர்சனோட ஸ்பீடை நம்ம இங்க பார்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓவராலா கேபோடைய ஸ்பீடும் அதுல இருக்க பார்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலா நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் நேற்று ரிப்பீட் ஆனது தான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 39 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் வந்து சைக்கிள்ல 5 மணி நேரம் 5 நிமிஷத்துல போறாரு. அவர் வந்து என்ன கவர் பண்ணியிருக்காருன்னா 5/4 ஆஃப் த ரிமைனிங் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து அவருக்கு இன்னும் கவர் பண்ணணும் மீதி. அப்போ நம்ம எப்படி இதை சொல்லலாம், 39 கிலோமீட்டரை d/9 சொல்லலாமா? ஏன்னா 9 பார்ட்ஸ் 5/4. அப்போ மொத்தம் எத்தனை சொல்லலாம், 9ல 5 பகுதி அவர் இது பண்ணியிருக்காரு, மீதி 4 பகுதி அவர் இது பண்ணல. அதனாலதான் நம்ம இங்க டிஸ்டன்ஸ் -9 சொல்றோம். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 39. அதுல எவ்வளவு கவர் பண்ணிருக்கும் நம்மளுக்கு தெரியல. இப்போ 4d is equal to 5 39 minus 5d. 5d இங்கிட்டு கொண்டு வந்தா 9d. 9d is equal to 539. இது அடிச்சோன்னா 3d is equal to 513. அப்போ d is equal to எவ்வளோ 65/3. டைம் எவ்வளோ இங்க மினிட்ஸ்ல இருக்கு,
ஹவர்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம எப்படி மாத்திக்கலாம், மினிட்ஸா மாத்திக்கிட்டோம்னா 65 × 5/61. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4.3 வரும். சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து HCFல இருந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான அப்ரோச் தான். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 3451 minus 1063, 3451 minus 2815, 2815 minus 1063. ஓகே, இப்போ இதுல ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் எவ்வளவு வருதுன்னா 2388 வருது. இதோட டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 636 வருது. இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1752 வருது. ஓகே, இப்போதான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது மூணுமே எந்த டேபிள் அடிப்படும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ல பார்ப்போம். 4 4 4. ஓகே, 4 ஆல அடிப்படுது. வேற மூணுமே 3 டேபிள் அடிப்படுதான்னு பார்ப்போமா? 5 இங்கிட்ட ஒரு 6 21 கண்டிப்பா 3 ஆல அடிப்படும். இங்கிட்ட ஒரு 15 கண்டிப்பா 3 ஆல அடிப்படும். 12 இங்கே ஒரு 15 அப்ப 3 ஆல அடிப்படும். அப்போ HCF நம்ம பார்த்தோம்னா சாரி எக்ஸ் நம்ம பார்த்தோம்னா 12. 12வது டேபிள்ல கண்டிப்பா இந்த 3 நம்பருமே அடிப்படும். ஏன் 12 நான் சொல்றேன், 4வது டேபிள் அடிப்படுது, 3வது டேபிள் அடிப்படுதுன்னா அது கண்டிப்பா 12வது டேபிள் அடிப்பதும். டிவிசிபிலிட்டி ரூல். நம்மளுக்கு எக்ஸ் வந்து 12. இந்த 12ஆல நம்ம இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இதுல வர ரிமைண்டர் தான் நம்மளுக்கு வர ஒய். ஓகே, அப்போ டிவைட் பண்ணுங்க. 106 96 வரும். 10 3. மறுபடியும் 12 டேபிள்ல பார்த்தா 96 வரும். பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு வருது? 7 வருது. இதுதான் ஒய். ஓகே, அப்போ 3x minus 14y நம்ம பார்த்தோம்னா 312 minus 14 7. ஓகே, 36 minus 98 minus 62. ஆன்சர் minus 62. புரியுதா எப்படின்னா? இதோடைய ரிமைண்டர் ஒய் இங்கே கண்டுபிடிக்கிற HCF வந்து, அதாவது எந்த டேபிள் எல்லாமே அடிப்படுதோ அதுதான் HCF. அடுத்து முக்கியமான கொஸ்டின். இது டஃப் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஏன் டஃப்னா அது கால்குலேட்டிவா இருக்கனால. இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க ஷிஃப்ட் டஃபா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் வரும். இது மொத்தம் ஹாஃப் இயர்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஜனவரில இருந்து ஒரு கணக்கும் ஜூலை 1ல இருந்து இன்னொரு வட்டி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த இயர் பார்க்கும்போது நமக்கு இந்த ஜூலை டு டிசம்பரும் வரும், ஜனவரி டு டிசம்பர்னு வரும். மொத்தம் நம்மளுக்கு 18 மாசம் கணக்கு மாதிரி வரும். ஓகே, ஆஃப் இயர்லினால கொடுத்துருக்க பர்சன்டேஜை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 3.9%. ஓகேவா? மொத்த அமௌண்ட் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 9920 இருக்கு. 3.9%. இதுல இருந்து இதோட 3.9% நம்ம பார்த்தோம்னா 386.88. இதுல இருந்து 3.9%. ஓகேவா? 15.08. இந்த சம் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிருக்கேன் ஒர்க் ஷீட்ல. அதனால நான் அதே கால்குலேஷனை நான் ஜஸ்ட் வீடியோ ரொம்ப ஷார்ட் பண்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க இது பாக்குறப்போ இது இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போகுது. இது வந்து 3 டைம்ஸ் 3 மாசம் இருக்கா, ஜனவரி டு ஜூலை, ஜூலை டு டிசம்பர், அதுக்கப்புறம் ஜூலை டு டிசம்பர் 2 டைம்ஸ் இருக்கு. அதனால 3ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஃபைனலா ஜூலை டு டிசம்பர் மட்டும். இது தனி வட்டி. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, இது 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1160.6 பிளஸ் 15.8 ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 101573. ஆன்சர் ஏ. ஓகேவா? அதை கால்குலேட் பண்ணி பாருங்க. இது வந்து ஃபுல்லா ரொம்ப டைம் போற மாதிரி இருக்கும். நான் வீடியோக்காக தான் டைரக்டா ஆன்சர் போட்டிருக்கேன். நீங்க இதை ஃபுல்லா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இதுதான் நான் பாருங்க. இந்த சம் வந்து ரொம்ப முக்கிய நாள்ல 9 ஷிஃப்ட்ல நேத்துமே இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 7 ஷிஃப்ட்ல அன்னைக்கு வந்து 6 ஷிஃப்ட்ல 4-5 தடவை கேட்டிருந்தாங்க. 9 ஷிஃப்ட்ல 7 தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாடல் ஒன்றும் கிடையாது. உங்க வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. உங்க அப்பா வந்து மூத்த பையனுக்கு ஒரு அமௌண்ட்டும் இளைய பையனுக்கு ஒரு அமௌண்ட்டும் தராங்க. ஆனா 2 பேருக்கும் வருஷம் மட்டும் வித்தியாசமாகுது. ஆனா ஃபைனலா சேமான அமௌண்ட் தான். ஓகேவா? இப்போ இதுல கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அனில்
அசோக் 2 பேர் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அனில் வந்து 12 வருஷம், இவன் வந்து 13 வருஷம். இப்போ எங்க அண்ணனுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு அமௌண்ட் வந்து 12 வருஷத்துல குடுக்கறத எனக்கு 13 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அது கிடைக்குது. ஓகேவா? அப்போ யாருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும்? எங்க அண்ணனுக்கு தான். ஏன்னா 12 வருஷத்திலேயே அவனுக்கு என்னோட அதிகமான காசு வந்துருது. எனக்கு 13 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்குது. டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ 100 ரூபாயில இருந்து 10% போச்சுன்னா எவ்வளோ? 110 ரூபா. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ? 21 பார்ட்ஸ். இதுதான் அந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து அனிலோடது, இது வந்து அசோக்கோடது. ஏன்னா டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தோம்ல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 21 பார்ட் வரும். அந்த 21 பார்ட் தான் 1617. இது 7ஆல அடிச்சோம்னு வைங்களேன். 7ஆல அடிச்சோம்னா 3 2 3 1. ஒரு பார்ட்னு பார்க்கும்போது 7 மீதிங்கிட்ட ஒன்று 77. அப்போ ஒரு பார்ட் வந்து 77. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆனந்த் வந்து அனிலுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அனில்ன்றது அவங்க அண்ணன், இயர் கம்மி. இயர் கம்மினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு அதிகமா இருக்கும். அவன் தம்பிக்கு கம்மியா, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். இயர் கம்மினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அனில் கேட்கறதுனால அனிலுக்கு எவ்வளோ? 1177. இதோட ஆன்சர் எவ்வளோ? 847. ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனுமே இருக்கும். அவனுடைய தம்பியோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10. ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணா 77, 740மே வரும். ஆனா கொஸ்டின்ல அனில் கேட்டிருக்கனால 847. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். டிக்னாமெட்ரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? tan A secant A கேட்டிருக்காங்க. நமக்கு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin A by cos A into 1 by cos A எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். இங்கிட்டு நம்ம எப்படி எழுதலாம்? cosecant A √2 by sin A is equal to 2 by cos A. அப்ப எப்படி எழுதலாம்? √2 by sin A எழுதலாம். is equal to 2 by cos A நம்ம எழுதலாமா? இப்போ நம்மளுக்கு தேவை tan A தான். இதை அப்படியே நம்ம மாத்தி கொண்டுக்கலாம். 2 sin A by cos A. ஆல்ரெடி நம்ம இங்க இதை கொண்டு வந்துட்டோம். சரியா? ஆனா நம்மளுக்கு tan A பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரிப்ளெட் ரூல்ஸ் தெரியும். இப்போ cos A வந்து 2, cos A வந்து 2, இது வந்து √2 இருக்கு. நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா √2 into √2 நம்ம பிரிக்கலாம். அப்போ 1 by √2 வந்துடும். அப்போ இங்க 90 டிகிரி, இங்க ஆப்போசிட், இங்க ஹைபாட்னஸ். sin A வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 1 ஆப்போசிட். ஹைபாட்னஸ் நம்மளுக்கு தெரியாது, கேன்சல் ஆயிரும். அட்ஜசன்ட் எவ்வளோ? √2. ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுவோம்? ஹைபாட்னஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர். அப்போ h is equal to √3. அப்போ இங்க √3 வரும். ஓகேவா? இப்போ sin A by cos A. sin A by cos A நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு 1 by √2 into secant A. நம்மளுக்கு 1 by cos A தெரியணும். அதுக்காக தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். cos A ஓட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse √2 by √3. அப்போ இங்க ரெசிப்ரோக்கல் எழுதும்போது √3 by √2 வரும். அப்போ √3 by 2 வரும். ஏன்னா √2 into √2 2. ஓகேவா? அந்த சம் புரியலனா மறுபடியும் பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். எதுக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா cos A உடைய ஹைபாட்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இங்க 1 by secant உடைய கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள். மேல 2 சேமா இருக்கா? வெளியே எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ரூலே இதுதான், வெளியே எடுத்துருங்க. 1 plus 1 minus sin A. இது எல்லாமே நான் வந்து டாப் 30 டிக்னாமெட்ரி கொஸ்டின் ஒன்று போட்டிருப்பேன். அதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே கொஸ்டின்ஸ் இதுலயே ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். இதோடைய ஐடென்டிட்டி என்ன? tan ஸ்கொயர்ட் A நம்ம சொல்லலாமா? இப்போ ரூட் எடுக்கும்போது நம்ம 3 tan A நம்ம சொல்லலாம். ஐடென்டிட்டிலாம் படிக்கலன்னா படிச்சுக்கோங்க, அப்பதான் இந்த சம் புரியும். sin squared plus cos squared is equal to 1. cosecant squared minus cot squared is equal to 1. அதே மாதிரி
secant square minus tan square is equal to 1. இந்த ஐடென்டிட்டி எல்லாம் நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஒன் ஷாட்ல ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். டிக்னாமெட்ரி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதனால தான் இங்க tan a வந்திருக்கு. ரூட்குள்ள இருக்கனால tan ஸ்கொயருக்கு பதிலா tan a போட்டிருக்கோம். ஓகே, 2 cos a. இது ரெண்டுத்தையும் மேலே மல்டிப்ளை பண்ணா இந்த sin a-வும் இதுவும் மைனஸ் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடைக்கும். கீழே என்ன வரும்? sin ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் வரும். ஃபர்ஸ்ட் இதுதானே இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கனால நம்ம இப்படி சொல்லிக்கலாம். அப்போ 1 ஸ்கொயர்ட் minus sin squared theta a into 3 tan a. 3 tan a. இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இது வந்து cos squared a நம்ம சொல்லலாமா இந்த ஐடென்டிட்டி படி? அப்போ cos squared a இருக்கும். 2 cos a into 2 by cos squared a into 3 tan a ன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இது மேல இருக்கிறது மல்டிப்ளை பண்ணா 12 tan a secant a. ஏன்னா 1 by cos a வந்து நம்ம எப்படி எழுதலாம்? secant a எழுதலாம். அப்போ ஆப்ஷன் என்ன? 12 secant a tan a. ஓகே, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஐடென்டிட்டிஸ் தான் இதுவும். ரிலேஷன்ஷிப் ஐடென்டிட்டிஸ் சொல்லிட்டு நான் ஒன் ஷாட்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நேற்று கூட குரூப்ல இந்த கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா சிம்பிள். 1 plus sin a 1 minus sin a. இதோடைய ஆக்சுவல் ரிலேட்டிவ் பார்த்தோம்னா secant a plus tan a. அதே இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா secant a, கீழே பிளஸ் இருந்துச்சுன்னா secant a minus tan a. இப்போ கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, பிளஸ் கேட்டிருக்காங்க. இங்க மேல பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம எது பண்ணணும்? secant a plus tan a plus secant a minus tan a. இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2 secant a. ஓகேவா? இவ்வளவுதான் கொஸ்டின். இதை பொறுத்த வரைக்கும் டைரக்டா உங்களுக்கு அந்த ஐடியா தெரிஞ்சுச்சுன்னா டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஃபர்ஸ்ட் மாத்திப்போம். 2 root 3 1 by sin a ன்னு வரும் into sin a by cos a. இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனல் நம்மளுக்கு 2 root 3 cos a தான் தேவை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க நம்ம இப்போ வருவோம். root 3 by 3 is equal to இதை 3 கொண்டு வந்துட்டேன். sin a கீழே cos a நம்ம எழுதலாமா? அந்த cos a மேல போயிடும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இது நம்ம அடிச்சோம்னா 1 by root 3 ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலா 2 root 3 divided by 1 by root 3 ன்னு வரும். அப்போ 2 into 3 ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன? 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன தேவையோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்க tan a வந்து sin a by cos a எழுதிருக்கேன். இந்த cos மேல போயிருச்சு. அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா ஒரு ரூல் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு லைன் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஒரு சர்க்கிள் வந்து தொடுது. இந்த இடத்துல டான்ஜென்ட் கிரியேட் ஆகுது P. இது வந்து A, இது வந்து B. ஓகேவா? இங்க வந்து O இருக்கு. இது டச் ஆகும்போது என்ன சொல்றாங்க? ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது APX. இந்த இடத்துல 50 டிகிரி. இங்க X, இங்க Y. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? BPY எவ்வளோ? BPY வந்து 60. இந்த மாதிரி ஒரு டயக்ராமோ இல்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. APX is equal to PYX. ஓகேவா? BPY is equal to X by Y. அவ்வளவுதான். சால்வே பண்ண தேவையில்ல. இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அப்போ இது எவ்வளோ? இது 50, இது 60. அப்ப கொஸ்டின்ல PXY கேட்டிருக்காங்க. இது 60, இது 50. ஆன்சர் 60, 50. இது கான்செப்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுனா அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். இது டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. மீடியன் மீன் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 7/4/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 38.5
7 வந்துரும். ஆனா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு மோடோட ஃபார்முலா தெரியும். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? மோட் எக்ஸீட்ஸ் மீடியன் பை 77.5. மோட் இஸ் ஈக்குவல் டு மீடியன் பிளஸ் 77.4. அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. median plus 77.4 is equal to 3 median minus 2 mean. ஓகேவா? இது காமனா நம்ம எடுக்கும்போது 2 median minus 2 mean வரும். இது இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 7.4 வந்துடும். இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு மைனஸ் வந்துருமா? அப்போ இங்க இருக்க மைனஸ் இங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அந்த ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மீடியன் மைனஸ் மீன் இதுதானே கேட்குறாங்க. ஸோ 77.4/2 இது அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். மோட் எக்ஸீட்னா டிவைட் பை 2 போடணும். அதுக்கப்புறம் மீடியன் எக்ஸீடு இந்த மாதிரிலாம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாள் கேட்ட நிறைய சம்ஸை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக முக்கியமான டாபிக்ஸும் இதில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்கமிங் ஷிஃப்டில் 100% ஷுவராக சொல்கிறேன். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ தயவு செய்து சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கேளுங்க. இந்த பிடிஎஃப் வந்து ஈவினிங்கோ இல்லை டுமாரோ மார்னிங்கோ நான் சென்ட் பண்ணுறேன், அந்த எடிட்லாம் பண்ணிவிட்டு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ என்னன்னா 200 கொஸ்டின்ஸ் ஆன்லைனில் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்போ நான் அப்லோட் பண்ணுறேன்னா இன்னைக்கு சாயங்காலம் நான் ரெடி பண்ணிட்டு வேணால் அப்லோட் பண்ணுறேன். வேற ஏதாச்சும் டவுட், வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் டேஸில் குரூப் டி, என்டிபிசி யூஜி, அதுக்கப்புறம் சிஜிஎல் இதுக்கான ஃப்ரீ மென்டார்ஷிப், அதுக்கப்புறம் கைடன்ஸ், டவுட் சால்விங் இதெல்லாம் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.